சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சேது வந்துட்டு கருப்பு கிட்ட பேசிட்டு வராரு. நம்ம வந்துட்டு லாயர் பார்த்து அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லிட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வரும்போது, கொஞ்சம் இங்க வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நீதிமான் கூப்பிடுறாரு. உங்ககிட்ட என்ன நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கறாரு. என்னமோ உங்க அப்பாவுக்கு வந்து ஜெயில் தண்டனையாமே 10 வருஷம் உள்ள இருப்பாராமே, இப்பவே அவர் ஹார்ட் பேஷண்ட், எப்படி உயிரோட வெளியே வருவாரா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை கிண்டல் பண்றாரு. உடனே சேது சொல்றாரு, எங்க அப்பா எந்த தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும், அதை நான் ப்ரூவ் பண்ணி எங்க அப்பாவை ஜெயிலுக்கு போகாம நான் வெளியே கூட்டிட்டு வருவேன். அப்படி கூட்டிட்டு வரலன்னா என் பேர் சேதுபதியே கிடையாது, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறமா ஈஸ்வரி வந்து சாவித்ரி அண்ட் தாமரை கிட்ட நக்கலா பேசுறாங்க. எப்படியோ இந்த வீட்டுக்குள்ள ஓடி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி, நாங்க வந்தா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி கேட்கும்போது, இல்ல உங்களை எப்படியோ வெளியே வரட்டிட்டோம்னு நினைச்சோம் அப்படிங்கிற மாதிரி நக்கலா பேசுறாங்க. இதை கேட்டு அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே கோவப்படுறாங்க. ஆனாலும் தாமரை வந்துட்டு அம்மா பேசாம இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா தமிழ்ச்செல்வியை காட்டுறாங்க. தமிழ்ச்செல்வி வந்துட்டு சேது பேசினதே திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட கல்யாண போட்டோ எடுத்து வெளியே வந்து உடைச்சிடறாங்க. அப்ப அவங்க அம்மா ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன பொறுமையாரு, பேசாம இருன்னு யாருமே சொல்லக்கூடாது, போது நான் பொறுமையா இருந்ததெல்லாம், அந்த வீட்டுல எவ்வளவு கஷ்டப்பட்டேன், நீங்களா சொன்னீங்கன்னு தான் நான் பொறுமையா இருந்தேன், ஆனாலே என்னை நம்பாம என்னை இவ்வளவு கேவலப்படுத்தின வீட்டை பத்தி இனிமே எனக்கு என்ன இது, இனிமே அந்த வீட்டை பத்தி யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமா பேசிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி இங்க வந்து தமிழ்ச்செல்வியோட ஹஸ்பண்ட் இருக்காரு இல்லையா சேது, வந்துட்டு அவரும் வீட்டுல எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லிடுறாரு, இனிமே வந்துட்டு அவளை பத்தி யாரும் பேசாதீங்கன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா ரூம்குள்ள போயிட்டு யோசிக்கிறாரு. யோசிச்சோன்னு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு அவரும் அதே மாதிரி இவங்களோட கல்யாண போட்டோவை எடுத்து கீழே போட்டு உடைச்சிடறாரு. இனிமே உன் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன், நீ எனக்கு பொண்டாட்டியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோமா பேசிட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாம் தூக்கி கீழே போடுறாரு. அப்போ அந்த சத்தம் கேட்டு கருப்பும் நடேஷ்னு வராங்க. அவளோட திங்ஸே இங்க இருக்கக்கூடாது, அவ புடவை அவ யூஸ் பண்ண எதுவுமே இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் பாத்துக்கிற மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா சேது வந்து யோசிச்சிட்டே இருக்காரு, எங்க அப்பா இப்படி ஜெயில இருக்கிறது காரணம் நீதானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காரு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே ஆயிருது. நெக்ஸ்ட் டே அந்த போலீஸும் வந்துட்டு ராஜாங்கத்தை சொல்றாங்க, உங்களை வந்து இன்னைக்கு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணி 10 வருஷம் ஜெயில உள்ள தள்ளுறனா இல்லையான்னு பாருன்னு சொல்லிட்டு அந்த போலீஸும் ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க. இங்க தமிழ்ச்செல்வியோட அப்பா வந்துட்டு தமிழ்ச்செல்வி பத்தி பேசலாம், என் பொண்ணை ஏன் இப்படி அனுப்புனீங்கன்னு ஏதாவது கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு அவரும் வந்து கேட்கறாரு, ஏதாவது பிரச்சனைனா பேசி இருந்திருக்கலாம், அவ இவ்வளவு தூரம் வர விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா ஈஸ்வரி வந்து சேதுவை கூப்பிடுறாங்க. சேது இங்க வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தமிழ்ச்செல்வி மேல கொலவெறியில் இருக்காரு. கரெக்டா இந்த டைம் ஈஸ்வரி என்ன சொல்லிடுறாங்கன்னா, சேதுவை கூப்பிட்டு இவங்க பொண்ணை வந்து ஏன் வெளியே அனுப்புனீங்கன்னு சொல்லிட்டு நியாயம் கேட்கிறாரு இவரு. ஆக்சுவலா செல்லப்பாண்டி வந்து அப்படியெல்லாம் கேட்காம ரொம்ப பொலைட்டா தான் அந்த பொண்ணு புள்ளத்தாச்சி பொண்ணு, அவளை வந்து இப்படி அனுப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லி தான் கேட்கிறாரு. எதுவா இருந்தாலும் பேசியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கிறாரு. ஆனா ஈஸ்வரி என்ன பண்ணிடுறாங்கன்னா, சேது கிட்ட வேற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்க வந்து என் பொண்ணை ஏன் அனுப்புனேன்னு கேட்கறாங்க, இவங்க பொண்ணு ஒரு தப்புமே பண்ணலையாமா அப்படின்லாம் சொல்றாங்கன்னு சொல்லி ஏத்தி விட்டுறாங்க. அதை கேட்டு டென்ஷன் ஆன சேது என்ன பண்றாருன்னா, மரியாதையா வெளியே போயா அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பண்டி தரதானே இழுத்துட்டு வந்து வெளியே கேட்டுக்கு வெளியே சேத்துல தள்ளி விட்டுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு தாமரையும் ஈஸ்வரியும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தாமரை வந்து சொல்றாங்க ஈஸ்வரி கிட்ட, எனக்கு என்னமோ இந்த அத்தை தான் வந்துட்டு ஏதோ கேம் ஆடி இருக்குமோ அப்படின்னு தோணுதுமா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கிட்ட சொல்றாங்க. அப்போ என்னடி கேம் ஆட போகுது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கும்போது, இல்லம்மா இந்த அத்தை பேசுறதே சரியில்லை, எனக்கு டவுட்டாவே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, என்ன வேணா நமக்கு என்ன, அந்த தமிழ்ச்செல்வி தான் இந்த வீட்டுல இல்லல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்றாங்க. இல்ல அப்படி இல்லம்மா, இப்போ நமக்கு வந்து அவ இந்த வீட்டுல இனிமே இப்ப அவ தப்பே பண்ணலனாலுமே திருப்பி அந்த வீட்டுக்கு வரமாட்டாள்ல, அதனால நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இதை வந்து ஈஸ்வரியத்தை தான் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணோம்னா நமக்கு இந்த வீட்டுல இருந்து நம்ம போனோம் இல்லையா, அந்த நல்ல பேர் கிடைக்கும். இப்ப நம்ம தான் அதெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சா ராஜாங்க மாமா சேது மாமா எல்லாருமே நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். அது மட்டும் இல்லாம இந்த ஈஸ்வரிய இவங்க குடும்பத்தையும் இவங்க 3 பேத்தையுமே வெளியே அனுப்பிடுவாங்கம்மா, அது ஒரு பெனிஃபிட் நமக்கு, அதனால நம்ம அதை கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம திருப்பி தமிழ்ச்செல்வியில இந்த வீட்டுக்கு வரமாட்டா, அதுவும் இருக்குதானே, ஒரே கல்ல 2 மாங்கா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமாடி நீ சொல்றது கூட நல்ல ஐடியாவே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்றாங்க. சரிம்மா நான் கண்டுபிடிக்கிறேன், இதுக்கெல்லாம் இவங்க காரணமா இருந்தாங்கன்னா இதோட இவங்க கதை முடிஞ்சுது, கண்டுபிடிச்சு என்னன்னு பாப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது, தாமரை கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸ்வரி அவங்களோட நிலைமை என்ன, சேது அண்ட் தாமரை இவங்க தமிழ்ச்செல்வி இவங்கெல்லாம் சேருவாங்களா, இல்ல தாமரை வந்து ஓகே தாமரை இப்படி நல்லது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்ல பேர் வாங்குவாங்களா, ராஜாங்கத்துக்கு இவங்க எல்லாமே ஈஸ்வரி பண்ண வேலைதான் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், வீட்டுல இருக்கிறவங்க எப்படி நடந்துக்க போறாங்க அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.